பிள்ளைகள் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் அந்த வகைப்படுத்தல் கேள்விகள் செய்து கொண்டு வாரம் தொடர்ச்சியாக அந்த செட்டில் இருந்து அச்சரகணித கோவைகள் சம்பந்தமான கேள்விகள், அதாவது காரணி சம்பந்தமாக போமாசி பின்னங்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் இந்த செட்டில் எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 6 மார்க்ஸ் வருதா, கிட்டத்தட்ட இல்லை, எக்ஸாக்டாக 6 மார்க்ஸ் வர்ற மாதிரி தான் கேள்வி பேட்டர்ன் இருக்கு. மூன்று கேள்வி ஒவ்வொரு வருஷத்துலையும் வந்து கொண்டே இருக்குதான். கடைசி வருஷங்களில் மட்டும் மாறுபட்டு இருக்குவே தவிர 3 கேள்வி தொடர்ந்து வந்திருக்குது. இந்த 9 வருஷ பாஸ் செட்டில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு முதல் சதவீதம் சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதில் 2 to 4 மார்க்ஸ் சொன்னான். கிட்டத்தட்ட மேக்சிமம் 4 மார்க்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும், மினிமம் 2. அதே மாதிரி அதுக்கு பிறகு அந்த நேர்மாறு வீத சமன் மற்றது மடக்க சம்பந்தமான அந்த நிச்சயத்தோர் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுனான். அதுலேயும் 4 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் அதில் போட்டிருக்கு. நெட்டில் 6வது வரக்கூடிய மாதிரி இருக்குமா. இந்த 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 வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து இதில் இருக்கிற கேள்வியில் எவ்வளவும் சரியா செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 6 மார்க்ஸ் வருமா, ஷுவராக 6 மார்க்ஸ் வரக்கூடிய வேலைப்பாடு இதில் நடக்கும். கவனிச்சு கொள்ளுங்க. இதில் பாருங்க என்ன கேள்வி வந்திருக்குன்றது. ஒவ்வொரு வருஷத்துலையும் 2017 அச்சரகணித பின்னங்கள் சம்பந்தமாக இப்படியான ஒரு சுருக்கள். அடுத்து போமாசி காரணி 3 கேள்வி. இதில் காரணி, அச்சரகணித பின்னம், அச்சரகணித பின்னம் சம்பந்தமாகவே 2 கேள்வி, 3 கேள்வி வந்திருக்கு. இன்ஜினியரிங் காரணிகள், அச்சரகணித பின்னம், போமாசி 3 கேள்வி, போமாசி அச்சரகணித பின்னம், காரணி 3 கேள்வி, காரணி அச்சரகணித பின்னம், போமாசி 3 கேள்வி. 2021 2022 பாருங்க. அச்சரகணித பின்னம், போமாசி காரணி 3 கேள்வி, போமாசி அச்சரகணித பின்னம், காரணி. 2023 2024 பாருங்க. அச்சரகணித பின்னம், காரணி, திருப்பியும் ஒரு அச்சரகணித பின்னம், போமாசி 4 கேள்வி வந்திருக்கு. 2024 2025 பாருங்க. போமாசி காரணி 2 கேள்வி தான் வந்திருக்குது. அதனால தீர்க்குன்ற கேள்வி செட்டு நான் எடுக்கல. தீர்க்க இதுக்குள்ள எடுக்காம நான் தனியா எடுக்கிறேன். இந்த செட்டுக்குள்ள நான் அச்சரகணித போவைகள் சம்பந்தமா தான் கதைக்க போறோமா. அச்சரகணித பின்னங்கள் வரையக்குள்ள பிடிச்சிருக்கிறது, அச்சரகணித போவைகள் வரையக்குள்ள அதுல போமாசி எப்படி பார்க்கறது, அதுல காரணிகள் எப்படி பார்க்கறது. இந்த வீடியோ கொஞ்சம் உபயோகமா நான் செய்கிறேன். என்னென்னா வெகு சுலபமான கேள்விகள் தான் எல்லாம். அதுக்குரிய விளக்கங்கள் நிறைய சொல்லி கொண்டிருக்க வேண்டியது இருக்கான்னு எதிர்பார்க்கிறேன். எல்லாம் ஷார்ட்கட்ல கடகரன்னு செய்யக்கூடிய மாதிரி கேள்விகள் தான் இதில் இருக்கிறது முழுக்கையா. இறங்குவோம். முதலாவது கேள்வியை கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது ஒரு பின்னம் இருக்குது. ஏன் இது அச்சரகணித பின்னம் என்று சொல்றது பிள்ளைகளுக்கு தெரியும். பகுதி எண் என்ன வேற கிஞ்ச அச்சரகணித பகுதியா இருக்கு. தொகுதி அச்சரகணிதமா இருந்தாலும் அது அச்சரகணித பின்னம் தான். பகுதி போமாசி காண வேண்டிய பகுதியா இருக்கு. உங்களுக்கு அச்சரகணித பகுதியா இருக்கு. என்ன எக்ஸ் ஒய் ஏபி என்று வர்றதுக்கு எல்லாம் தான் அச்சரம் என்று சொல்றோம் நாங்கள். அப்போ அச்சரகணித பகுதி எண்ணா இருக்கிறதால இதை நாங்கள் அச்சரகணித பின்னம் எடுக்கிறோம். இப்போ பின்னத்தை நாங்கள் எப்படி சால்வ் பண்றோமோ அதே வழியில தான் அச்சரகணித பின்னத்தையும் செய்ய போறோம். வேறொரு வித்தியாசமான ஒரு போக்குல செய்யறதுல அதே பேட்டர்ன் தான். இப்போ நாங்கள் விளங்கி கொள்ளணும் பின்னத்துக்கு என்ன செய்யணும். பகுதி சமனா இருந்தா தான் கூட்ட அல்லது கழிக்கலும் இல்லையோ. பகுதி இங்க சமனா இருக்கோ, 2x இங்க 4x இருக்கு. இங்க 2x இருக்கிறது என்னவா மாத்தணும், 4x மாத்தணும். இந்த பின்னத்தை முதலாவது பின்னத்தை எத்தனை அளவு இருக்க வேண்டி வரும், 4 அளவு இருக்கு. சாரி 2 அளவு இருக்க வேண்டி வரும். 2 அளவு இருக்குன்னா என்ன வரும், கீழே இருக்கிறது 4x மாறும். அப்படி பெருக்குவோம். முதலாவது பின்னத்தை 2 அளவு இருக்குன்னா என்ன வரும், 2 கீழ் 4x மைனஸ் 1 கீழ் 4x. 2ல் 1 போனா இனி பகுதி சமனா இருக்குன்னா தொகுதியை கழிக்கலாம் தானே. 2ல் 1 போனா விளவு 1 கீழ் 4x. பாருங்க அந்த கேள்விக்கு எவ்வளவு நேரமாக போகுது. ஒரு 10 செகண்ட்ல வேலை முடிஞ்சுதான். எப்படியான இடங்கள்ல நீங்கள் வடிவா ஸ்கோர் பண்ண பழகுனீங்கண்டா அதன் பிள்ளை விடாம செய்ய பழகணும். அப்படி இருந்தீங்கண்டா மட்டும்தான் அடுத்த கொஞ்சம் கஷ்டமான யோசிக்க வேண்டிய கேள்விகள் வரும். அந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் நிதானமா செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா. அடுத்த பாருங்க போமாசி கேட்டிருக்கு. பொது மடங்களில் சிறியதை கேட்டதா. இதுல 2 உறுப்பு 2x y-யும் 4y வர்க்கமுமா, 2x y-யும் 4y வர்க்கமும். நீங்கள் அதுல இருந்து இருக்கிற எண்களை முதலிடுங்க. ஈஸியான வழியில் தான். என்னென்ன இருந்தது, 2 இருந்தது. இந்த உறுப்புல 2 இருந்தது, அங்க 4 இருந்தது. அப்ப 2க்கும் 4க்கும் போமாசி என்னன்னு கேட்டா இப்படி போட்டு பாக்குற மாதிரி பார்த்தாலும் சரி, இல்ல சில பிள்ளைகளுக்கு நேரடியாவே தெரியும் 4 2 மடங்குதான்றதால கட்டாயம் 4 தான் போமாசியா வரப்போகுது. 2ஆல பிரிச்சா முதன்மை எண்ணால மட்டும் பிரிக்கணுமா, 2ஆல பிரிச்சா 1, இங்க என்ன வரப்போகுது 2. அடுத்தது 2ஆல பிரிச்சா இங்க 1, அங்கேயும் 1. நீங்க கடுமையாண்டும் செய்ய தேவையில்லை. இதை மட்டும் பாருங்க. இதுல போமாசி என்ன வருது 4.
ஓகேயோ. அதுக்கு பிறகு இங்க நாங்கள் தனித்துவமான காரணிகள் எடுக்கிற மாதிரி எடுங்க. இங்க எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, இங்க ஒய் இருக்கு. ஏன்னா எக்ஸ் வரணும், ஒய் வரணும். அது ரெண்டையும் எழுதி கொள்ளுங்க. இருக்கிற அச்சரங்கள்ல எது எது சம்மந்தப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. எக்ஸோ ஒய்யோ ஏயோ பியோ தர்றது எல்லாத்தையும் எழுதி கொள்ளுங்க. எழுதி போட்டு அதுல இருந்து அதுல அதிகூடிய வேல்யூ என்ன, அதிகூடிய சுட்டி என்னவா இருக்கு, இங்க வையில வர்க்கம் இருக்கு, எக்ஸ் கொண்டு தான் எக்ஸ்ல ஒரு ஆம்பல் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இங்க வைக்கு ஒரு ஆம்பலும் அங்க வையில வர்க்கம். இப்போ இருக்கிறதுலயே ஆக கூடனது என்னவோ அதை எடுத்தீங்கன்னா சரி. அப்ப இதுல போமாசி என்னவா வந்து இருக்கும், புதுமடங்களில் சிறியதுன்றது எவ்வளவு, 4x வர்க்கம். இதை போட்டு எக்ஸால வையால போட்டு பிரிக்கணும் எல்லாம் இல்லை. ஷோர்ட்டா நாங்கள் இப்படி செய்து கொள்ளலாம். அது இந்த எல்லா கேள்விக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அச்சரகணித கோவைகள்ட புதுப்படங்கள்ட சிறியதை காண நீங்கள் இந்த வே ஃபாலோ பண்ணலாமா. அடுத்தது எக்ஸ் வர்க்கம் சய 36 காரணிப்படுத்த சொல்லி கேட்டுருக்கு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டுறுப்பு கோவையை காரணிப்படுத்த சொல்லி கேட்கிறாருன்னா ரெண்டுறுப்பு கோவையை காரணிப்படுத்த வழி என்ன, ஒன்று பொதுவெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும், இல்லாட்டிக்கு ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம். பொது இல்லாட்டிக்கு ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் என்ற வடிவத்துக்கு இருக்கணும். இதுல பொதுவெடுக்கலாம் உண்டு பாருங்க, ரெண்டுலையும் பொதுவெடுக்க வழி இல்லை. எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் அவர்மானம் ஒன்றுமே இல்லை, இங்க இலக்கம் இல்லை, எண் பெருமானம் ஒன்றும் இல்லை, பொது எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த ஸ்டெப் என்ன, பொது எடுக்க இயலாட்டிக்கு அடுத்தது ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் தானே. ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் என்ற இடத்துல யோசிக்க இயலுமான்னு பாருங்க. இதை ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் இதே எக்ஸ் வர்க்கம், அது ஓகே, அது எக்ஸ் வர்க்கம் தான் இருக்கு. இந்த வடிவம் அப்புறம் எக்ஸ் வர்க்கம் நிக்குதுன்னா ஏ வர்க்கம் மாதிரி நிக்குது. மைனஸ் 36 அப்படி எழுதலாம், மாறி ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்துல விரிவு என்னது, ஒரு ஏசக பி ஒரு கூட்டி பிறகு ஒரு கழிச்சு பெருக்கிறதுக்கு சமம். இங்க வர போறது ஒரு கூட்ட போறீங்க, எக்ஸையும் ஆரையும் ஒரு கூட்டி பிறகு எக்ஸையும் ஆரையும் ஒரு கழிச்சு பெருக்கிறதுக்கு சமம். காரணி என்ன, பெருக்கம். ரெண்டு கோவைகளோட பெருக்கமா நாங்கள் இங்க எழுதி இருக்கிறோம். இப்ப இந்த ரெண்டு தான் காரணி. இதுல காரணிகள் என்னென்ன, எக்ஸக ஆர் ஒரு காரணி, எக்ஸை ஆர் ஒரு காரணியா. அடுத்தது 2018 வந்த ரெண்டாவது கேள்வி பாருங்க, 2x வர்க்கம் சக எக்ஸை ஆறு என்ன, இது இருபடி கோவை. என மூவுறுப்பு கோவை அல்லது இருபடி சமன்பாடு என்று சொல்லுவோம். என்ன செய்யற நாங்கள் முதலாம் உறுப்பிட குணகத்தால மூன்றாம் உறுப்பு பெருக்கிறோம். முதலாம் உறுப்பிட குணகம் என்ன, இங்க 2 குறிகளையும் சேர்த்து பாருங்க. 2ஆல சயார பெருக்கணும் என்ன வரும், சய 12. 12க்கு காரணி சொல்லுங்க பார்ப்போம். காரணி என்ன வரப்போகுது, 1 தர 12, 2 தர 6, 3 தர 4, பிறகு 4 தர 3. இதுக்கு பிறகு திருப்பி பார்க்க தேவையில்லை, ஒரே ஆள் ரிப்பீட் ஆகிட்டோம். உங்களுக்கு தெரியணும், முதல் இது ரெண்டையும் பெருக்கிறீங்க, அதுக்கு காரணி எழுதுறீங்க, அது ரெண்டையும் கூட்டுத்தொகை, அந்த வந்த காரணிகளோட கூட்டுத்தொகை அல்லது வித்தியாசம் என்ன தரணும், நடு உறுப்பிட குணகத்தை தரணும். நடு உறுப்பு இங்க எக்ஸோட குணகம் என்னவா இருக்குது, 1. கூட்ட அல்லது கழிக்க எங்க 1 வருதுன்னு பாருங்க. இங்க 13 கழிச்சா 11, இங்க கூட்டுனா 8 கழிச்சா 4, இங்க கூட்டுனா 7 கழிச்சா 1. இது சரி வராது, இதுவும் சரி வராது, இது சரி வரப்போகுது இந்த 3 4 என்றால். 3 4 என்றால் தான் சரி வருதுண்டா, ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மர 12 வரணுமெண்டா, மர பெருக்குமா வரணுமெண்டா, அப்படியே பெருக்குமா வரலாம். ஒன்று மறையாவும் மற்றது நீராவும் பெருக்கப்பட்டாதான் என்ன வரும், பெருக்குமா மர வரும். மறையும் நீரும் பெருக்கப்பட்டு தான் மர வருமெண்டா, இங்கேயும் ஒன்று மறையும் ஒன்று நீராவும் இருக்கணும். எதுக்கு மர எதுக்கு நீர்ன்றதை பார்க்கறதுக்கு இங்க வந்து ஓடி வந்து பாருங்க. எக்ஸிர குணகம் என்ன, பிளஸ் ஆல இருக்கு. அப்ப எக்ஸிர குணகம் பிளஸ் ஆ இருக்கிறதால பெரிய ஆளுக்கு பிளஸும் சின்ன ஆளுக்கு மைனஸ். பெரிய ஆளுக்கு பிளஸ் சின்ன ஆளுக்கு மைனஸ். என்ன காரணம், எக்ஸிர குணகம் அந்த நடு உறுப்பிட குணகம் என்னவா இருந்தது, பிளஸ் ஆயிருந்த காரணத்தால பெரிய ஆளுக்கு பிளஸும் சின்ன ஆளுக்கு மைனஸும். நடு உறுப்பு மைனஸா இருந்திருந்தா பெரிய ஆளுக்கு மைனஸும் சின்ன ஆளுக்கு பிளஸும். ஞாபகம் பெருக்கம் மைனஸா வரணும்னா 1 + 1 மைனஸா. அதை அப்படியே பிரிச்சு எழுதுவோம். ரெண்டு எழுத போறீங்க, 2x வர்க்கம் சய 3x 2x வர்க்கம் சய 3x
சக 4x சய 6. இப்போ என்ன செய்துட்டோம், 3 உறுப்பு கோவையை 4 உறுப்பு கோவையா மாத்திட்டோம். இனி ஒவ்வொரு ஆளா ஜோடி கட்ட வேண்டிய அவையில் 2 பேரும் ஜோடி, அவையில் 2 பேரும் ஜோடி. இந்த 2 ஜோடி இடையும் இருந்து பொதுவா என்னத்தை எடுக்கலாம்னு கேட்டா எக்ஸ் எடுக்கலாம். எக்ஸ் மட்டும் தான் எடுக்கலாம். எக்ஸ் எடுத்துட்டோம்னு சொன்னா உள்ளுக்குள்ள நிக்க போறது என்னது, பிராக்கெட்டுக்குள்ள 2x மைனஸ் 3. ஏன் 2x மைனஸ் 3? இந்த எக்ஸை வழியால் எடுத்த பிறகு இந்த எக்ஸ் வர்க்கத்துல ஒரு எக்ஸ் மிஞ்சும், அந்த 2 உள்ளுக்கு நிற்கும். இந்த எக்ஸை வழியால் எடுத்த பிறகு இந்த 3 உள்ளுக்கு நிற்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இருபடி சமன்பாட்டுல வார இந்த வடிவம், இந்த முதலாவது காரணி வந்து கட்டாயம் பின்னாலையும் வரணும், அதையால் திரும்பியும் வரணும். ஆகவே 2x செய்ய பயப்படாம எழுதலாம். நீங்கள் எழுதி போட்டு இப்ப பாருங்க, இப்ப இந்த ரெண்டு உறுப்பையும் தான் வச்சு இது காரணி எடுக்கிறோம். இந்த ரெண்டுலையும் இருந்து பொதுவா எடுக்கக்கூடியது என்னத்தை எடுத்தா இந்த 2x மிஞ்சி வந்து கேட்டா பாருங்க, இந்த 4 நின்றது இங்க 2 எதை இந்த 2 எத்தனையால பெருக்கு நான் 4 வரும் இல்லை, இந்த 2 4ஆல பிரிச்சா என்ன வரப்போகுது, சக 2. பாருங்க, 2 4 3 6, அந்த சய 6 வரும். திருப்பி ஒருக்க பெருக்கி பாருங்க, 2 ஆல் எக்ஸ பெருக்குனா 2x ஆல் எக்ஸ பெருக்குனா என்ன வரும், 2x வர்க்கம். சய 3 ஆல் எக்ஸ பெருக்குனா சய 3x. 2 4x 3 6 சய 6. இன்னி ஃபைனல் ஸ்டெப் முடிக்க போறீங்க. என்னென்று வரப்போகுது, ஒரு காரணி 2x 3, மற்ற காரணி x ஆக 2. வேலை சுலபம். இதே கேள்வி தான் திரும்ப திரும்ப செய்ய போறோமா. கொஞ்சம் வேகமா செய்தா நாங்கள் இந்த 27 கேள்வி 9 வருஷ பேப்பர்லையும் வந்திருக்கிற கேள்வி 27 கேள்வியையும் ஷார்ட் டைமுக்குள்ள முடிச்சிடலாம். இங்க பாருங்க, இந்த பகுதி சமனா இல்லையல்லோ, இதுக்கு பகுதி 2x ஆவரணும், ஒன்று எத்தனை அளவு இருக்கணும், 2 அளவு இருக்கணும். 2 அளவு இருக்குங்க, 2 அளவு இருக்குன்னா என்ன வரும், 8 கீழ் 2x சய 1 கீழ் 2x. 8ல 1 போன அளவு 7 கீழ் 2x. அடுத்தது இதுவும் அதேதான். பார்த்திருக்க சுருக்கி கொண்டு போகலாமா. இங்க கவனிங்கோ, இங்க 10b இங்க 5b இருக்குண்டா, இது எத்தனை அளவு இருக்கணும், இந்த பின்னத்தை 2 அளவு இருக்கணும். 2 அளவு இருக்குன்னா என்ன வர போகுது, 3a கீழ் 10 10b மைனஸ் 18 கீழ் 10b. பகுதி சமனண்டா தொகுதியை கழிக்கலாம். தொகுதியை கழிக்கிறேன், அப்படி கழிக்க போறீங்க. 3ல இருந்து 18 கழிக்க போறீங்க. கீழே இது வரப்போகுது 10b. பொதுவெடுத்து சுருக்கக்கூடிய மாதிரி இருந்தா சுருக்கி விடுங்க. மேல பாருங்க, மேல இருக்கிறது ஒன்று அச்சர கணித உறுப்பு, மற்றது எண் பெருமானம். என்ன ரெண்டையும் கூட்டி கழிச்சு விட்டுறேல 3 மைனஸ் 18. இதுல இருந்து பொதுவெடுக்கலாம். 3 பொதுவெடுத்த என்ன வரும், a சய 6 வரும். பொதுவெடுத்து விட்டீங்கன்னா நல்லா சில நேரம் அப்படி வரையக்குள்ள சுருக்கக்கூடிய மாதிரி வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா, சுருக்கப்படுற மாதிரி வரும். இங்க வரப்போகுது 3 பொதுவெடுத்த என்ன வரும், a சய 6. ஏன் 3 பொதுவெடுத்தா 3 6 18 உள்ளுக்குள்ள திருப்பி பெருக்கிக்குள்ள அந்த ஆள் திரும்ப வரும். அதன் கீழ் 10b. அடுத்த பாருங்க, இருபடி சமன்பாடு. முதலாம் உறுப்பிட குணகம் இங்க என்ன வருது, 1. 1ஆல சய 10 பெருக்குனா சய 10. சய 10க்கு காரணி பொழுதுனா என்ன வரப்போகுது, 4 10 10 5 10. பிறகு திருப்பி 3ல 3ஆல விரிபடாது, 4ஆல விரிபடாது, 2 10. பாட்ட வேண்டியதுதான், ஒரே ஆள் திருப்பி வந்துட்டேன். கூட்டவோ கழிக்க நடு உறுப்பு வரணும். நடு உறுப்பிட குணகம் என்ன இங்க இருக்கு, 3. இங்க சரி வராது, இங்கதான் கழிக்க வருதுன்னு. மைனஸ் வரணும், இதுக்கு முதலும் கழிச்சினானா தான் மைனஸ் வரணும்டா, 1 பிளஸ் 1 மைனஸ். இங்க என்னவா இருக்குது, 3x குணகம் அல்லது குறி என்னவா இருக்குது, பிளஸ். அப்ப பெரிய ஆளுக்கு பிளஸும் சின்ன ஆளுக்கு மைனஸ். ஏற்றுக்கொள்றீங்களோ, பெரிய நம்பர் இங்க 5, 5க்கு பிளஸும் 2க்கு மைனஸ். ஜோன் வந்து பிரிச்சு எழுதுவோம். அதை x வர்க்கம் சய 2x சக 5x சய 10. அப்படி அந்த 2 இருந்ததை சய 2x என்றும் 5 இருந்த நேரம் சக 5x என்றும் முடிச்சு எழுதிட்டோம்.
இது ரெண்டுலையும் இருந்து என்னத்தை பொதுவாக எடுக்கலாம், எக்ஸை பொதுவாக எடுக்கலாம். எக்ஸை பொதுவாக எடுத்தா எக்ஸைய 2, அதே எக்ஸைய 2 திரும்பவும் காரணியா வரணும்டா இந்த எக்ஸ் உள்ளுக்க போயிட்டு என்ன மிச்சம் நிற்க போகுது, சக 5. ஆகவே ஒரு காரணி வரப்போகுது என்னது, எக்ஸைய 2, மற்ற காரணி வரப்போகுது என்ன, எக்ஸாக 5. இது ஒரு காரணி. பிறகு அந்த வழியால் நின்ற பிரக்கட்டுக்கு வழியால் நின்றாக்கள அடுத்து, அதாவது இந்த 2 உறுப்புலையும் இருந்து எக்ஸைய 2 பொதுவெடுத்த பிறகு உள்ளுக்குள்ள என்ன வரும், எக்ஸாக 5. பின்ன சுருக்கல்ல வகுத்தல் கேட்டிருக்கான். வகுத்தல் இவ்வளவு நேரமும் பார்த்தது கூட்டல் கழித்தல், இப்ப பார்த்தது பார்க்க போறது என்னது, வகுத்தலா. வகுத்தலண்டா பகுதி சமனா எல்லாம் இருக்க தேவையில்லை. வகுத்தல் செய்யறதுக்கு என்ன வழிமுறை, வகுத்தலை தரவா மாத்தணும், அதாவது பெருக்களா மாத்தணும். நேரடியா வகுத்தலை செய்யலாதுன்னு பின்னங்களை வகுக்கைக்குள்ள அந்த வகுத்தல் குறி என்னவா மாறணும், தரவா மாத்தணும். தரவா மாத்தைக்குள்ள இருக்கிற கண்டிஷன் தான் என்னன்னா, நீங்கள் அந்த அந்த குறிய தரவா மாத்தைக்குள்ள அந்த குறிக்கு பின்னால இருந்த பின்னம் நிகர் மாற்றப்படணும். நிகர் மாறண்ட என்ன அர்த்தம்னா தலைகீழா மாறும். மேல தொகுதியா இருந்தது பகுதியாகவும், பகுதியா இருந்தது தொகுதியாகவும் மாறும். இப்ப என்ன வரப்போகுது, ஏஎக்ஸின் கீழ் 2 இங்க வரப்போகுது 4x மேல போய் 3 கீழே வரும், 4xின் கீழ் 3 என்று வரும். இனி சுருக்க வேண்டியதுதான் 0 2 2x என்று வரப்போகுது 3 அங்கால 3 சுருக்கின பிறகு சுருக்குனீங்கன்னு சொன்னா சுருக்கி போட்டு நான் இதுல வட்டி எழுதையில நீங்க பார்த்துருப்பீங்க. சுருக்கிக்குள்ள இதால சுருக்குனானதை இதால இதை சுருக்குனானா என்ன வரப்போகுது, 3x தர இதால இதை சுருக்கணும் என்ன வந்தது 2x, கீழே என்ன மிஞ்ச போகுது ஏ மட்டும் தானே. 3ஆல இதை சுருக்குனாங்க, 3ஆல 1 3ஆல 3 சுருக்குனான் இல்லோ, 2ஆல 1 2ஆல 2, 3x தர 2xின் கீழ் ஏ என்று இருக்கண்டா 2 6 எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் தர எக்ஸ் என்னது எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் ஏ. அடுத்தது ஓமாசி. ஓமாசிக்கு வழி என்ன சொன்ன நான், அந்த இலக்கங்கள் எழுதும் பெருமானம் என்னது, இந்த 3 6 2 2ஆல பிரிக்கலாம், 3 3 1, திருப்பி 3ஆல பிரிச்சா 1 1 1. ஏதாவது ஒரு இலக்கத்தை பிரிச்சாலும் பிரிபடக்கூடிய மாதிரி இருந்தா பிரிக்கலாம். அப்போ முதன் மீன்களை பாவிச்சிங்கன்னா சரி, முதன் மீன்கள் என்னென்னு தெரியணும். 2 3 5 7 11 17 11 13 17 19 அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 17 19 இந்த அளவு தெரிஞ்சு வச்சுக்கணும்னாலும் காணுமா. 2 3 5 7 11 13 17 19 மோஸ்ட்லி சின்ன நம்பர்ஸ்க்குள்ளான் வாருது. இந்த 20 வரையுள்ள முதன்மையங்களையாவது தெளிவாக வச்சுக்கொள்ளணும். ஓகே, அப்போ இதுல எண்பெருமானங்களோட போமாசி என்ன வந்தது 6. ஆகவே போமாசி என்று எழுதி போட்டு எழுதி நீங்கள்டா பெட்டர். போமாசி பொது மடங்களில் சிறியது எவ்வளவு 6. இங்கே இருந்த அச்சரங்கள் என்னவோ, அச்சர கணித காரணிகள் என்ன வருது, எக்ஸ் இருந்தது y இருந்தது. எக்ஸில் அதிகூடிய வேல்யூ என்ன இருக்குது வர்க்கம், வையிட அதிகூடிய வேல்யூ என்ன 4. அடுத்தது 2020ஆம் ஆண்டு கேள்வி. 3x 2xy 4y வர்க்கம். 3க்கும் போமாசி பார்க்க போறோம். 3 2 4 போமாசி. 2ஆல பிரிச்சா 3, இதை பிரிக்கலாத அப்படியே 1 2, திரும்பவும் 2ஆல பிரிச்சா 3 1 1, திருப்பி 3ஆல பிரிச்சா 1 1 1. எல்லா இலக்கமும் உண்டாகணும். என்ன 2 4 நான் 3 12 இருந்த முதன்மை எண்களை பிரிக்கிங்க. 2 4 நான் 3 12 வரப்போகுது. போமாசி என்னென்று வரப்போகுது 12 எக்ஸ் வரும் y வரும்
எக்ஸுக்கு ஓராம் வலு தான் இருக்கு பாருங்க, இங்கேயும் உண்டு அங்கேயும் உண்டு தான் இருக்கு. வையில வர்க்கம் இருக்கு, அதிகூடிய வலுவைத்தான் எடுக்க போறோம். அடுத்தது வகுத்தல். வகுத்தல தரவா மாத்தணும்னு சொன்ன நான் 3x கீழ் y தர rx கீழ் தரவா மாத்தைக்குள்ள என்ன நடக்கும்? நிகர் மாற்றப்படும். என rx கீழ் 5y வர்க்கம். இதுல சுருக்கிறதுக்கு வட்டி சுருக்கிறது கொண்டும் இல்லை. இப்படி தந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் அதை போட்டு வட்டி சுருக்குவீங்க, இந்த எக்ஸையும் கண்டோன்னு வட்டி சுருக்குவீங்க, மூண்டையும் சுருக்குவீங்களான்றதுக்காக தான் இப்படி தாரதா. விளங்கோணும் வகுத்தல தரவா மாத்தின நிகர் மாறணும். அப்படி பெல்ட்டி அடிச்ச மாதிரி தலைகளா மாறின மாதிரி வருமா. இஞ்சி சுருக்கின பிறகு வரப்போகுது மேல 3618 வட்டி சுருக்கிற கொண்டும் இல்லையா, 3618 எக்ஸ் வர்க்கமும் கீழே வரப்போகுது 5y கேனம். ஏன் y கேனம்? எக்ஸ் ஆர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் வர்க்கம் சுட்டி விதி தெரியும் தானே. எக்ஸ் ஒரு ஆம்பல் அங்கேயும் எக்ஸ் ஒரு ஆம்பல் அடிசம்னா சுட்டிய கூட்டணும்டா, ஒன்று முண்டு மெத்தின 2 ஆம்பல். ரைட், இதுல இருந்து ஃபைனல் ஆன்சர் இங்க வந்திருக்கு. இங்க வயிறு ஒரு ஆம்பல், இங்க வயிறு 2 ஆம்பல் உண்டு என்ன வந்திருக்கும்? வைக்கணும் வந்திருக்குமா. அடுத்தது கோவை 2x வர்க்கம் சக 3x சக 1 காரணி ஒரு காரணி என்னவாம்? எக்ஸ் சக 1. இந்த கோவையில, இந்த இருபடி கோவையில ஒரு காரணி என்னது? எக்ஸ் சக 1. மற்ற காரணி என்னன்னு கேட்கிறேன். அத காண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா, ஷார்ட்கட் இருக்குது. நேரடியா நாங்கள் ஷார்ட்கட்டுக்கு போறதுக்கு முதல் நாங்கள் வளமையா செய்யற மாதிரி இதை காரணிப்படுத்தி போட்டு எழுதினாலும் அது விளைவு இல்லையா. இதை காரணிப்படுத்துறேன்டா என்னென்னு காரணிப்படுத்துவீங்க? முதலாம் உறுப்பிட குணகத்தால 3ஆம் உறுப்பை பெருக்குவீங்க. பெருக்கின 2 எத்தனை? நேர் 2. 2க்கு காரணி எழுதுனா என்ன வரும்? 1 தர 2. அது மட்டும் தானே காரணி. அப்போ நேர் 2 வரணும் என்று சொன்னா, நேர் 2 வாரதுக்கு 1 2ம் நேரா இருக்கணும், பெருக்குப்படுற 2ம் நேரா இருக்கணும், இல்லாட்டி பெருக்குப்படுற 2ம் மறையா இருக்கணும். கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொள்ளுங்க. பிளஸ் ஆன்சரா வரணும்னா 2ம் பிளஸ்ஸா இருந்தாலும் பிளஸ் தான் ஆன்சர் வரும், 2 மைனஸா இருந்தாலும் பெருக்குப்பட என்ன வரும்? பிளஸ் வரும். இப்ப நேர உருவாக்குறதுக்கு 2 வழி, மறைய உருவாக்குறதுக்கு ஒரு வழி. மறைய உருவாக்க என்ன செய்யணும்? பெருக்கத்துல மற வேணும்டா ஒரு ஆளை பிளஸ் ஆகும் ஒரு ஆளை மைனஸ் ஆகும் வச்சிருக்க. நேர் வர்றதுக்கு 2ம் பிளஸ்ஸா இருக்கணும், இல்லாட்டிக்கு 2ம் மைனஸா இருக்கும். இந்த நடுவுறுப்பு என்ன இருக்குது? பிளஸ். அப்ப என்ன கொடுக்க போறோம்? 2ம் பிளஸ். நேர் வேணும் எங்களுக்கு, நேர் வேணும்ன்றதால நாங்கள் என்ன செய்ய போறோம்? நேர் 2 உருவாக்குறதுக்கு 2யும் பிளஸ்ஸா வச்சிருக்க போறோமா. இந்த 2யும் பிளஸ் அடுத்த என்னென்று வரும்? 2x வர்க்கம் சக ஒரு எக்ஸ்ன்றது இப்படி வரப்போகுது. 2x வர்க்கம் சக எக்ஸ் சக 2x. நீங்கள் இந்த 2 முன்னால போட்டுறதுனாலும் பட இல்லையா. ஆர்டர் 1க்கு பிறகுதான் 2 வரணும் இல்லை, பிளஸ் 1. இது 2லையும் இருந்து என்னத்தை வழியால் எடுக்கலாம்? எக்ஸை பொது எடுக்கலாம். இந்த 2 கோவையிலையும் இருந்து எக்ஸை பொது எடுக்கலாம். எக்ஸை பொது எடுத்த என்ன மிஞ்சும்? 2x பிளஸ் 1. ஏன் 2x பிளஸ் 1? பாருங்க, 2x வர்க்கம் இருந்தது, அப்போ ஒரு எக்ஸ் வழியால போயிட்டு இருந்தா 2x நிற்கும். இந்த எக்ஸ் இருந்தது வழியால போயிட்டு இருந்தா என்ன நிற்க போதும்? அந்த 2x ஆக 1 திருப்பியும் ரிப்பீட் ஆகணும். இங்க 2x ஆக 1 இங்க ரிப்பீட் பண்ணுனா 2x அப்படியே உள்ளுக்க போயிட்டு இருந்தா என்ன மிஞ்சோணும்? சக 1 மிஞ்சம். ஒரு காரணி என்னது? எக்ஸ் ஆக 1. மற்ற காரணி என்னது? 2x ஆக 1. அப்ப அவர் கேட்டது என்னண்டா, ஒரு காரணி எக்ஸ கொண்டுண்டா மற்ற காரணி என்னன்னு கேட்கிறார். மற்ற காரணி என்ன? மற்ற காரணி இதுகளை கொஞ்சம் பழகி கொள்ளுங்க. இதான் இருக்கிறதுல இந்த மற்ற கேள்விகள் சும்மா சிம்பிளா எழுதி கொண்டு போனீங்க. இதுகள்லாம் கொஞ்சம் வேலை இருந்த மாதிரி, அதுவும் விளங்கிட்டீங்கன்னு சொன்னா நார்மலா எழுதி போட்டு போகக்கூடிய கேள்வியா. ஷார்ட்கட் சொன்னானല്ലോ. ஷார்ட்கட் என்னன்னு சொன்னா, எக்ஸாக 1 தந்திருந்தது எது? எக்ஸாக 1. ரைட். இங்க முதலாம் உறுப்பு என்ன இருக்குங்க? 2x வர்க்கம்.
இங்க எக்ஸ எதால பெருக்குனா 2x வர்க்கம் வரும். எக்ஸ எதால பெருக்குனா 2x வர்க்கம் வரும். எக்ஸ எக்ஸால பெருக்குனா x வர்க்கம் வந்துடும். அப்ப எதால பெருக்கணும்? 2x ஆல பெருக்குனா தான் என்ன வரும்? 2x வர்க்கம் வரும். ஷார்ட்கட் சொல்றேன்னா எக்ஸ 2x ஆல பெருக்குனா தான் 2x வர்க்கம் வரும்டா. கட்டாயம் அடுத்த காரணியில 2x இடம் வரணும். சொல்ற விளங்குதோ? எக்ஸ் இருந்தது, அத 2x ஆல பெருக்குனா என்ன வரும்? 2x வர்க்கம் வரும். இதே 3x வர்க்கம் வர சொன்னா எத்தனை பேர் வந்திருக்கும்? இங்க 3x வந்திருக்கும். அவ்வளவுதான். சரி, இங்க எக்ஸ் இருந்தது, அப்ப 2x ஆல பெருக்குனா 2x வர்க்கம் வரும். கடைசி உறுப்பு என்ன இருந்தது? 1. நேருண்டல்லோ. நேருண்டு உருவாக்குறதுக்கு இங்க 1 இருந்தது. இங்க எத்தனையால பெருக்குனா 1ஆல பெருக்குனா சரி. கட்டாயம் இதுல ஒரு உறுப்பு வரணுமா? நேருண்டு தான் அங்கேயும் வந்துட்டு போகணும். இது ஷார்ட்கட். என்னென்று செய்து நாங்கள்ன்றதற்கு திருப்பி பாருங்க. இது அவர் தந்த காரணி ஷார்ட்கட் என்னது? எக்ஸ் ஆக உண்டு அவர் தந்த காரணி என்று சொன்னா இவரோட வார அந்த ஆள் முதலாம் உறுப்பு 2x வர்க்கம் என்று சொன்னா 2x ஆல் இதை பெருக்குன்னா என்ன வரும்? 2x வர்க்கம் வரும். ஓகேயோ? சரி, அடுத்தது இந்த சகோண்டு எதால பெருக்குன்னா இங்க வர்ற 3ஆம் உறுப்பு பாருங்க. 3ஆம் உறுப்பு சகோண்டு இல்லோ. சகோண்டால் ஒண்டால பெருக்குன்னா என்ன வரும்? நேரொண்டு வரப்போகுது. இங்கேயும் என்ன வரப்போகுது? நேரொண்டு வருமா? இதுல மற்ற காரணி என்ன வேற இருக்கும்? 2x சகோண்டு. நீங்க இப்படி எழுதி பார்த்து ஆன்சர் கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா இப்படி நேரடியாக எழுதினாலும் ஓகே தான். ரைட், அடுத்தது பாருங்க. 9x வர்க்கம் sin 4. 2 உறுப்பு கோவரைக்குள்ள என்ன வழி சொன்னா 2 உறுப்பு கோவையா இருக்கைக்குள்ள ஒன்று பொதுவெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டிக்கு ax வர்க்கம் a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்குமா? இங்க பொதுவா என்ன செய்ய போறீங்க? பொதுவெடுக்க வழி இல்லை. 9ல 4ல பொதுவா எடுக்கலாமோ? பொதுவாக இருக்கா காரணி இல்லை. பொதுவெடுக்க இயலாண்ட என்ன செய்ய போறோம்? a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் என்ற வடிவத்தில் எழுதுவோம். a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் என்ன எழுதலாம்? 3 வர்க்கம் x வர்க்கம் மைனஸ் 2 வர்க்கம் எழுதலாமல்லோ. இப்ப 3 வர்க்கம் x வர்க்கம் என்றது நாங்கள் 3 வர்க்கம் x வர்க்கம் என்றதை நாங்கள் எப்படி எழுதலாம்? 3x முழுவதின் வர்க்கம் என்று எழுதலாம். இல்ல, 2க்கும் வர்க்கம் தான் இருக்கு. 3x முழுவதின் வர்க்கம் சய 2 வர்க்கம். இப்ப a ஆயுத நினைக்க போறோம் 3x, b ஆயுத நினைக்க போறோம் 2. என்ன வர போகுது? 3x ஆக 2 ஒரு காரணி, மற்ற காரணி என்னது? 3x சய 2. அடுத்தது ஒரே பேட்டர்ன்ல தான் மாறி 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 கேள்வி கேட்கப்படுதா? வடிவா பிள்ளைகள் அதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா நார்மலா ஸ்கூல் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, இதை இதால பிரிக்க சொல்லி இருக்கு. நீங்கள் எப்படி எழுதினாலும் ஓகே தான். 6xன் சுட்டி விதியும் இதுக்குள்ள வந்து சம்பந்தப்படுது. சுட்டி விதி பெரிய சுட்டி விதி எல்லாம் இல்லை இதில் இருக்கிறது தான். வகுக்கைக்குள்ள என்ன செய்கிறது? கூட்டைக்குள்ள பெருக்கைக்குள்ள என்ன செய்கிறது? இங்க 3 2 எண்களை சுருக்கிட்டீங்கன்னா சரி 2. அடுத்தது எண்களை சுருக்கின பிறகு தொகுதியில தான் 2 மிஞ்சுது, அதை எழுதிட்டோன்னா இந்த அச்சரங்கள் வச்சிருக்கோம். அச்சரங்கள் சுட்டியால இருக்குது, வலுவடிவமால இருக்குது. வலுவடிவம்னா சுட்டி விதிகளை பாவிக்கணும். அடிகள் சமனான வலுக்களை வகுக்கைக்குள்ள என்ன செய்யும்? சுட்டி கழிக்கணும். 4ல 2 போனா எத்தனை? 2. எக்ஸிட 4ஆம் வலுவில் எக்ஸிட 2ஆம் வலு போன அவ்வளவு எக்ஸிட 2ஆம் வலு. இங்க y வர்க்கம் இங்க y-ட 1ஆம் வலு இருக்குண்டா. 2ல 1 போனா அவ்வளவு 1. மேல என்ன வரப்போகுது? y-ட 1ஆம் வலு. அதை y என்றே நீங்கள் என்ன செய்யலாம்? எழுதலாம். 6 3ஆல சுருக்கினான் 2. இங்க அடி சமனான 2 சுட்டி இருந்தது x என்று. அதுல அடி சமனண்டா வகுபடைக்குள்ள சுட்டியை கழிக்கணும்னா 4ல 2 போனா அவ்வளவு 2. இங்க 2ல 1 போனா இங்க 1 போட்டு காட்ட மாட்டினோம். 1 இல்லைன்னா 1 தான் அதுல சுட்டி. 2ல 1 போனா அவ்வளவு 1. நீங்க அதை போட்டு காட்டணும். 2 இல்லை போட்டா பிள்ளையும் இல்லையா? அடுத்தது பொது மடங்களில் சிறியது 4க்கும் 6க்கும் 3க்கும் 12 தான் வரும்ன்றதை பார்த்தோன்னு விளங்குமா? 2ஆல பிரிச்சா 2 3 3. திரும்பவும் 2ஆல பிரிச்சா 1 3 3. திரும்ப 3ஆல பிரிச்சா என்ன வரப்போகுது? 1 1 1.
2 6 ஆற்றின்ற அளவு 12. ஆகவே போமாசி 12 எக்ஸ் வரணும் y வரணும். பாருங்க இருந்த அச்சரங்கள் என்ன எக்ஸும் y. எக்ஸ் அதிகூடிய வலு என்ன வர்க்கம் y-லையும் வர்க்கம். பாருங்க இங்கேயும் வர்க்கம் இருக்கு. இங்க ஓராம்பலு எக்ஸில் ஓராம்பலு y-ல ஓராம்பலு இங்க y-ல வர்க்கம். அடுத்தது இதுல பெருக்கல் தான் இருக்கு. பெருக்கல் இருக்குண்டா நேரடியா சுருக்கக்கூடியதை சுருக்கி போட்டு மிச்சம் தொகுதியில இருக்கிறத பெருக்கினீங்கன்னா சரியா இங்க இருக்கிற 7 வட்டி சுருக்கணும் இல்லையோ? வட்டி சுருக்கணும் அப்புறம் என்ன மிஞ்சம் மற்ற பாருங்க சுட்டி விதியையும் பாவிங்க எக்ஸ் வர்க்கம் இங்க எக்ஸ்ல ஓராம்பலு எக்ஸ்ல ஓராம்பலுவண்டா சுட்டி கழிக்கணும் கழிச்சு என்ன வரும் எக்ஸ்ல வர்க்கத்துல இருந்து 2ல இருந்து 1 போனா 1 வரும். என்ன வரப்போகுது எக்ஸ்ல ஓராம்பலு மேல மிஞ்ச போகுது. எங்க இருந்து கழிக்கிறீங்களோ ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மேலே இருந்தா கீழே கழிக்கணும். அடுத்தது இங்க 3 சுருக்கிற குறைதலும் இல்லை. அந்த 3 2 இருக்கும் 3 தர 3 இந்த y வர்க்கத்துல 3ஆம் வலுவை கழிக்கணும். 2ல 3 கழிக்கிறீங்க. 2ல 3 கழிச்சா சாய ஒன்று இல்லாட்டிக்கு இப்படி யோசிச்சு கழிச்சாலும் சரி. பிள்ளைகள் இந்த குழப்பம் வராம செய்யறதுக்கு ஒரு வழி சொல்றேன்னு கவனிங்கோ. மறைச்சுட்டி நேச்சுட்டி எக்ஸிட 4ஆம் வலுவை எக்ஸிட 5ஆம் வலுவை பிரிக்கணும்னு சொன்னா இது மேல கீழே இருக்கிறார்கள். பாருங்க எக்ஸ்ல 4ஆம் வலு இங்க எக்ஸ்ல 5ஆம் வலு இங்க சுட்டி 4 இங்க சுட்டி 5. பழமையா நாங்கள் மேல இருந்து கீழே தான் கழிக்கணும். நான் இப்ப என்ன செய்யறேன்னா கீழே இருந்து மேல கழிக்கிறேன். என்ன பெரிய நம்பர் கீழே இருந்தாங்க கீழே கழிச்சு போட்டு எங்க பெரிய நம்பர் இருந்ததோ அங்க ஆன்சர் கொடுத்தீங்க. 5ல 4 போன எத்தனை 1. இங்க என்ன வரப்போகுது 1 கீழ் எக்ஸ்ல ஓராம் வலு வந்து வருமே. எக்ஸ்ல ஓராம் வலு கீழே வந்தேன்டா இங்க 5ல 4 போனா 1ண்டா அந்த 1 கீழான்னு மிச்சமா இருக்கும்னு ஞாபகம். இது இப்படி வந்திருந்தா என்ன செய்யிருப்பீங்க எக்ஸ்ல 5ஆம் வலுவின் கீழ் எக்ஸ்ல 4ஆம் வலு வந்து வந்திருந்தா இப்ப 5 மேலே இல்லை நிக்குது. 5ல 4 போன எத்தனை 1 அப்ப எக்ஸ்ல ஓராம் வலு வந்து வரும் கீழே 1 வரும். இங்க 1 மேல காட்டணும் மேனுண்டா மேல 1 இல்லாம போயிருமன்றதால 1. இதே மாதிரி இன்னொன்று பாருங்க. இதே மாதிரி ஒன்று சேர்த்து எழுதுறேன். எக்ஸின் 3ஆம் வலு தர y-ட 2ஆம் வலு அதன் கீழ் எக்ஸ் தர y-ன் 5ஆம் வலு. ஓகே அப்படியா கவனிங்க. இங்க எது இங்க சுற்றி 1 இருக்கு. அப்புறம் உங்களுக்கு விளங்கணும். இதுல இருந்து தான் கழிக்க போறீங்க. பெரியாளு தானே கழிச்சா 3ல 1 போனா எத்தனை 2. இப்ப 2 எங்க வரணும் இதெல்லாம் பெரிய ஆளா இருந்தது. அப்ப மேல வரும் எக்ஸ்ல வர்க்கம். விளங்குனத எக்ஸ்ல வர்க்கம் எங்க வரணும் தொகுதியில வரணும். என்ன தொகுதியிலான்னு பெரிய ஆள் இருந்தது. இங்க y-ல 5 இங்க y-ல 2. இதுல இருந்து இதை கழிங்க. நீங்க பயப்படாம கழிக்கலாம். அதான் விதி என்றா வகுப்புக்குள்ள கழிப்படும் தெரிஞ்சாச்சு. கழிச்சிங்கன்னு சொன்னா 5ல 2 போனா 3 எங்க 5 இருந்தது கீழே இல்லை. அப்ப y-ல 3ஆம் வலு நேரடியாவே ஆன்சர் எடுத்துக்கோமா. இங்க வாங்க இங்க 2 1 போனா எக்ஸ் வரும். இலக்கத்துல என்ன மிஞ்ச போகுது 7 மேடும் விட்டுப்பட்ட பிறகு 3 தான் மிஞ்ச போகுது. அப்ப 3 முதல் 3 எழுதுறேன். எக்ஸ்ல 2ஆம் வலு இங்க ஓராம் வலு என்ன மிஞ்ச போகுது எக்ஸ்ல ஓராம் வலு மிஞ்ச போகுது மேலதான் மிஞ்சும். இங்க 3ல 2 போனா 1 அதுவும் எங்க மிஞ்சும் கீழே மிஞ்சும். கீழே தான் 3 பெரியால் மேல 2 சின்னால். அதுல இருந்து கழிச்சா என்ன வரும் 1 வரும். அப்போ 1 கீழே வருமா ஷார்ட்கட்டா. அடுத்தது 3x வர்க்கம் 9x y x வர்க்கம் y 12xy வர்க்கம் பொது மடங்களில் சிறியது. திருப்பி திருப்பி ஒரே கேள்வியைத்தான் பாருங்க. 3க்கும் 9க்கும் 12க்கும் போமாஸ். ரெண்டால பிரிச்சா 3 இதை பிரிக்கலாது 9 இதை பிரிச்சா 6. திருப்பி 2ஆல பிரிச்சா 3 9 3. இனி 3ஆல பிரிக்கலாம் 1 3 1. திருப்பி ஒருக்க 3ஆல பிரிச்சா 3 3 3 சரி 1 1 1. ரைட். அப்ப இப்ப வர போறது 2 4 நான் 3 12 12 3 விடவு 36. ஆகவே 36 போமாசி வரப்போது என்னது 36. எக்ஸில் அதிகூடிய வலு என்ன வர்க்கம் y-லையும் வர்க்கம். அடுத்தது 4x வர்க்கம் சக 5x 6 இதானது பெருக்கணும். 4 எத்தனை 24 24 -24.
-24ன்னு சொன்னா -24க்கு காரணி சொன்னா என்னண்டு வரும்? -24க்கு காரணி 24 காரணி சொல்லுங்க. 1 தர 24, 2 தர 12, 3ஆலையும் பிரிக்கலாம் 3 8 24, 4 24. பிறகு 6 4 வரும். அதுக்கு பிறகு பார்க்க அப்ப பாருங்க, கூட்ட அல்லது கழிக்க என்ன வரும்? நடு உறுப்பு வரும். நடு உறுப்பு என்ன? 5 எங்க வரும்? 3 8ல வரும். என்ன 3 மட்டும் இருக்கிற அந்த செட் தான் நீங்க எடுக்க போறீங்க. ரைட். மைனஸ் இருக்கணும்னு சொன்னா பெருக்கம் மைனஸ் வரணும்னா 1 பிளஸ் 1 மைனஸ் இல்லையோ? பெருக்கம் மைனஸ் ஆயிருக்கிறதுக்கு ஒரே வழிதான். 1 பிளஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ். இங்க இது பிளஸ் அல்ல இருக்கு. அப்ப பெரிய ஆளு கூடி வந்து பிளஸ் மற்றால் மைனஸ். என்னண்டு வரப்போகுது? 4x வர்க்கம் சய 3x சக 8x சய 6. சய 3 சய 3x சக 8 சக 8x எழுத முடியும். இங்கோட மாத்தியும் எழுதலாமா? இது ரெண்டுலையும் இருந்து எனக்கு பொதுவா எடுக்கலாம். எக்ஸ பொதுவா எடுக்கலாம். எக்ஸ பொதுவா எடுத்த என்ன மிஞ்சும்? 4x சய 3. அதே 4x சய 3 திரும்பவும் காரணியா வரணும். 4x சய 3 திரும்பவும் காரணியா வருதுன்னு இங்க பாருங்க. 8 4ஆல பிரிச்சா 2. என்ன 2 சக 2. திருப்பி பெருக்கி பாருங்க. எக்ஸால 4x பெருக்குனா 4x வர்க்கம், எக்ஸால 3 பெருக்குனா 3x சய 3x, 4 8x, 3 6 சய 6. ஒரு காரணி என்ன வரப்போகுது? 4x சய 3, மற்ற காரணி என்ன? x சக 2. இது வெளியால 2 ஆக்கள் வெளியால இருந்து உள்ளுக்கு வந்து. அடுத்தது பொது மடங்களில் சிறியது 8க்கும் 2க்கும் 12க்கும். 2ஆல பிரிச்சா 4 1 6, திருப்பி 2ஆல பிரிச்சா 2 1 3, திருப்பி 2ஆல பிரிச்சா 1 1 3, திருப்பி 3ஆல பிரிச்சா 1 1 1. 2 4 4 2 8 3 எத்தனை? 24. 24 x இருந்தது, y இருந்தது. x அதிகூடியவள் 1 தான். இஞ்சியும் 1 இஞ்சியும் 1. y அதிகூடிய சுட்டி என்ன இருந்தது? வர்க். அப்போ மாசி என்ன? 24xy வர்க். வகுத்தல் செய்யலாது. என்ன செய்யணும்? நிகர் மாற்று எடுக்கணும். பெருக்கலாம் மாற்றி என்னென்று வரப்போகுது? 3xy கீழ் 2 தர 4 கீழ் 9y. வையும் வையும் வெட்டுப்படும். சுட்டி விதி 1 1 போனா 0 ஆயிரும். மேலையும் இல்லை கீழையும் இல்லையா? அடுத்து 2 2 பெருக்கப்பட்ட அவ்வளவு வரப்போகுது 6x. 6x கீழ் 1 தானே? 6x கீழ் 1 6xே தான். ரைட். அடுத்தது 3x வர்க்கம் சக 2x சய 1 காரணி என்னதான்? ஒரு காரணி x கொண்டா மற்ற காரணியும் கேட்டு. நான் அந்த வளமையான வழியிலையும் காட்டி 2ஐயும் காட்டுறேன். 3ஆல சய 1 பெருக்குனா என்ன வரப்போகுது? சய 3. சய 3 காரணி என்ன சொல்லுவீங்க? 1 தர 3 தான் காரணி. அது மட்டும்தான் காரணி. கழிக்கவோ கூட்ட நடு உறுப்பு வரணும். கழிக்க 2 வரும். ஓகே, அது இருக்கட்டும். சய வரணும்டா 1 சகவும் 1 சயவும். இங்கே என்ன இருந்தது? குறி சக. ஆகவே பெரிய ஆளுக்கு ஓடி வந்து சக, மற்ற ஆளுக்கு சய. இது சக 3, இங்க சய 1. உடைச்சு எழுத போறோம். 3x வர்க்கம் சக 3x மாத்தி எழுதினாலும் பிழை இல்லையா? சய 1x சக சய 1. ஓடரை மாத்தி எழுதினாலும் சரி, இல்லை இந்த அந்த ஒழுங்குகள் எழுதினாலும் சரிதான். ஒரு எக்ஸ்ன்றது எக்ஸ் எழுதுறேன். சய எக்ஸா சயோர் எக்ஸ் எல்லோ பாருங்க. சயோண்டல்ல வருது. சயோர் எக்ஸ் சக 3x சய 1. இங்க இருக்கிற இந்த 2x நான் 2 ரூபாய் உடைச்சிருக்கேன் பாருங்க. சய எக்ஸையும் சக 3xையும் கூட்டினா என்ன வரும்? சக 2x வரும். இப்ப இதுல இருந்து எக்ஸ பொது எடுத்தா இங்க என்ன மிஞ்சும்? 3x சய 1 மிஞ்சும். அதே 3x சய 1 காரணியா உள்ளுக்க போகுதுண்டா 3x அப்படியே உள்ளுக்க போயிட்டுண்டா சக 1 திரும்ப மிஞ்சும். இதாலது பிறகுங்க 3x வர்க்கம் சய எக்ஸ். இதாலது பிறகுனா சக 3x. இதாலது பிறகுனா சய 1. ஒரு காரணி என்னது? 3x சய 1. மற்ற காரணி என்னது? எக்ஸ் சக 1. ஒரு காரணி எக்ஸ் சக 1 மற்ற காரணி என்ன? மற்ற காரணி
எக்ஸாக ஒன்று இல்லை, எக்ஸாக ஒன்று தான் ஒரு காரணி. ஆகவே அடுத்த காரணி 3x ஆய ஒன்றா இருக்கு. ஒரு ஷார்ட்கட்ல செய்தா அப்படி வரும். ஷார்ட்கட்ல செய்தா அந்த காரணி எழுதுங்கோ. ஷார்ட்கட்ல எழுதியக்குள்ள எக்ஸாக ஒன்று தான் அவர் சொன்ன ஒரு காரணி. எக்ஸாக ஒன்று தான் ஒரு காரணி. எக்ஸை எதால பெருக்குனா 3x வர்க்கம் வரும். 3x ஆல பெருக்குனா வரும் இல்லையோமோ. ஓகே, அடுத்த மூன்றாம் உறுப்பு வாங்க. சய ஒன்று வரணும். இங்க சக ஒன்று எதால பெருக்குனா சய ஒன்று வரும். சக ஒண்ட சய ஒன்றால பெருக்குனா என்ன வரும்? ஓரொண்டு ஒன்று சகதர சய ஒன்று வரும். சக ஒன்று இருந்தது இங்க, அப்ப சய ஒன்றால வரும். நேரடியாக எழுதுறேன்னா பிள்ளைகள் இப்படியும் எழுதலாமா? எக்ஸ 3x ஆல பெருக்குனா 3x வர்க்கம். சய ஒன்று வரணும்டா சக ஒன்று எதால பெருக்கணும்? சய ஒன்று. இதை பிள்ளைங்க கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது பின்னச்சுருக்கள் என்ன செய்யணும்? பகுதி சமனா இருக்கணும்டா இதோட எவ்வளோத்தையும் 12க்கு மாற்றலாம். 4ஆல 2ஆல இருக்கு. நீங்க என்ன வரப்போகுது? 8 கீழ் 12x 4ஆல இருக்கு. 4 2 8 4 3 12. சக 2ஆல இருக்குன்னா 10 கீழ் 12x சய 7 கீழ் 12x. பகுதி சமனா இருக்குன்னு தொகுதியை கூட்டி கழிக்கலாம் தானே. தொகுதியில் 5 8 10 18 7 போன எத்தனை? 11 கீழ் 12x. தொகுதியை கூட்டி போட்டு கழிக்கணும். 10 மட்டும் 18 18 7 போனா 11. அடுத்தது 2 உறுப்பு கோவை. இருப்பு கோவைகளை காரணிப்படுத்த ஒன்று பொது எடுக்கணும், இல்லாட்டி கே வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம். இங்க பாருங்க, ரெண்டுலையும் இருந்து என்னது பொது எடுக்கலாம்? 2 பொது எடுக்கலாம். 2 பொது எடுக்க போறேன். 2 பொது எடுத்தா என்ன வரப்போகுது? எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 9. அப்படியே கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசம். அது முதலும் காய்ச்சிருக்காங்க. ரெண்டுலையும் இருந்து 2 பொது எடுத்த பிறகு இங்க எக்ஸ் வர்க்கம் நிற்கும். இது 2ஆல வச்சு 9. ஓகே, இப்போ உள்ளுக்க நிக்கிற ஆள் மேலும் காரணிப்படுத்தக்கூடிய ஆள். அப்படியா காரணிப்படுத்தலாம்னா ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் என்ற வடிவத்துல விழுத்தக்கூடிய ஆள். ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் என்ற வடிவத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா 2 பேரும் ஏ வர்க்கம் மைனஸ் 3 வர்க்கம் என்னென்று எழுதலாம்? இப்ப 2 பிரகட்டுக்குள்ள எக்ஸாக 3 ஒரு காரணியாகவும் எக்ஸாய 3 ஒரு காரணியாகும். அடுத்தது சுருக்கு கண்டு கட்டிருக்கு. எழுதுங்க. மேல கீழே எழுதுனீங்கன்னா ஈஸி. 3x வர்க்கம் தர 2y கீழ் 8xy. வையும் கேன்சல் பண்ணலாம். 2 4 என்ன மிச்சம் இருக்கு? 3x வர்க்கத்தின் கீழ் தொகுதியில 3x வர்க்கம் நிக்குது. கீழ் என்ன நிக்குது? 4x. 3 4 சுருக்கி இல்லாத இஞ்சி சுருக்கலாம் பாருங்க. சுட்டி விதியை வச்சு கொண்டு 2ல இங்க என்ன இருக்கு? 1 2 2 மணி அவ்வளவு 1. அப்ப மேலதான் மிச்சம் வரும். 3x கீழ் என்ன வரும்? ஆன்சர் 4. போமாசி 6க்கும் 5க்கும் 2க்கும் போமாசி எடுக்க போறோம். 2ஆல பிரிச்சா 3 5 2. 2ஆல பிரிச்சா 3 5 1. திருப்பி 3ஆல பிரிச்சா 1 5 1. திரும்ப 5ஆல பிரிச்சா 1 1. 2 4 4 12 12 எவ்வளவு? 60. 60 அதிகூடிய வலு என்ன இருக்கிறதுலயே? ஓ மை குட்னஸ், நான் இதுல ஒரு இடத்துல பல விட்டுருக்கானு. 2ஆல பிரிச்சா 60 வர்றதுக்கு சான்ஸ்ல 30 தானே வந்திருக்கணும். நீங்க இதுல வந்துட்டா இதுல இந்த இடத்துல விட விட்டுருக்காங்க. இது என்ன வந்திருக்கணும்? 1 2 வந்திருக்கணும். நாங்க இங்க திருப்பி 2ஆல பிரிக்க வேண்டியதை வந்திருக்கா. திருப்பி கவனிங்க. இதில் 2ஆல பிரிச்சா இங்க 3 5 இங்க பிரிச்சா 1. இனி 3ஆல பிரிச்சா 1 5 1. திரும்ப 5ஆல பிரிச்சா என்ன வரப்போகுது? 1 1 1. என்ன வரப்போகுது? 3 6 6 5 30. 30 எக்ஸ் இருந்தது எக்ஸ் வர்க்கம், y இருந்தது y வர்க்கம் அதிகூடியவர். 25ஆம் ஆண்டு கேட்டதும் 2025ல கேட்டதும் இதுவும் பாருங்க எவ்வளவு சுலபமான கேள்வி எழுதுகள். என்ன
6 மார்க்ஸ் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய 6 மார்க்ஸ் இல்லை, நார்மலாக எடுக்கக்கூடிய 6 மார்க்ஸ்ன்றதை விளங்கி கொண்டீங்கன்னாலே காணுமா. 3க்கும் 6க்கும் 4க்கும் போமாசி என்ன, 2ஆல பிரிச்சா 3 3 2, திருப்பி 2ஆல பிரிச்சா 3 3 1, திருப்பி 3ஆல பிரிச்சா 1 1 1 வரும். 2 6 2 எவ்வளவு 12 போமாசியா வரப்போகுது இலக்கத்து எண்கள். அடுத்தது எக்ஸ் வரப்போகுது, எக்ஸோட வர்க்கம், y வரப்போகுது, yக்கு 1/50. அடுத்தது இதுட்ட ஒரு காரணி எக்ஸக 3 மற்ற காரணியை கேட்க நேரடியாக எழுதி பார்ப்போமோ. 2 வரும் எக்ஸக 3 ஒரு காரணி என்று சொன்னா மற்ற காரணிக்கு இங்கே பாருங்க, முதலாம் உறுப்பு 2x வர்க்கம் வரணும். எக்ஸ் ஏதால பெருக்குனா 2x வர்க்கம் வரும், 2x ஆல பெருக்கணும். மற்ற காரணி என்ன, நீங்க 2x ஆல பெருக்கணும் என்ன வரும், 2x வர்க்கம் வரும். இந்த 3 சய 3 வரணும்டா சக 3 ஏதால பெருக்கணும், சய 3 வரும். சய 3ஆல பெருக்குனீங்கன்னா என்ன வரும், சய 3 வரும். எக்ஸ 2x ஆல பெருக்குனா 2x வர்க்கம் வரும். அடுத்தது சய 3 சக 3 சய 1ஆல பெருக்குனா என்ன வரும், சய 3 வரும். அப்ப மற்ற காரணி என்ன வரந்திருக்கு, 2x சய 1. 2x சய 1 தான் என்னது அந்த மற்ற காரணி. பாருங்க இவ்வளவு சுலபமான கேள்விகளை வந்திருக்கிறாங்க. இப்போ 9 வருஷ பேப்பர்ல எதுல கஷ்டம் வந்ததோ அதை பாருங்க. உங்களுக்கு இந்த போமாசி பார்க்கறது பிரச்சனை இல்லை, அதில் பாருங்க, செய்து பாருங்க இந்த கேள்விகளை.